ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீடியோ. நான் உங்கள் கௌஷிக். இங்கே பார்த்து வந்திருக்கிறது மரணோலிடா கேமிங். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார் ஸ்ட்ரீட்டாக விளாட போகிறோம். ஓகே, ஒன்றும் மக்கள் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருக்கிறதுனால நிறைய பேர் சில பேர் நம்மளை மறந்தே இருப்பாங்க. அது உண்மைதான், இதாட்டா தெரியுது. இப்போ அதுக்கு என்னடா அவனுக்கு வேணும் அப்படின்னு கேட்பீங்க. நம்ம ரீசெண்டாக போட்ட ஷார்ட்ஸுக்கு அவளுக்கு வியூஸே போகலங்க. நாங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு என் பெஸ்ட்டை கொடுத்து எடிட் பண்ணேன். பட் ஆனால் நீ யாருமே ஒரு சின்ன சப்போர்ட் கூட பண்ணலன்னா ரொம்ப வரும். தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க. நான் ரொம்பலாம் வந்து சொல்லலை, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதாங்க எனக்கு தேவைப்படுகிறது. சரி, ஓகே. நீங்கள் நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியுது. ஸோ நீ பார்த்தீங்கன்னா நான் எப்படி ட்ரிஃப்ட் அடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஓகே, அதனால் ட்ரிஃப்ட் அடிக்க கற்றுக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரிஃப்ட் அடிக்கிறத பாருங்கன்னு சொல்ல போகிறேன். அங்கேருந்து கூப்பிடுங்க. 10 கிலோமீட்டரு நல்லா ட்ரிஃப்டிங் ஸ்பாட்டாக வேணும். அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, நம்ம ட்ரிஃப்டிங் ஸ்பாட்டுன்ட்டு எந்த வழியுமே நான் பார்க்கவே இல்லை. நான் கண்டென்ட்டாக 2 நாளாக பார்த்து போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு வீடியோ ஒரு இது கூட ஒன்றுமே பண்ணாமல் நான் இருக்கேங்க. சரி, ஓகே. இன்னைக்கு என்னடா அது புதுசாக இருக்கு இந்த இடம். அப்போ தான் நான் பார்க்குறேன். ஏதோ ஒன்று நம்ம இன்னைக்கு போக போகிறது ட்ரிஃப்டிங் ஸ்பாட்டை ரோட் ரன். நான் முடிக்கல, சும்மா சொன்னேன். இதுக்கு வந்து நான் எந்த கடை திரும்ப பில்டு பண்ணேன், காட்டுறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறது? இந்த இடத்துல சர்ச் பண்ணால் எப்படி வண்டிக்கிட்டு தான் வரும். 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனதுக்கு ஒன்றும் அவசியம் தான் இல்லை தான். பட் ஆனால் ட்ராவல் பண்ணி போய் தான் ஆகணும். நான் கிராஃபிக்ஸ் ஹையில் வைக்கலங்க, லோவில் வச்சுருக்கேன். அதான் அப்படி இருக்கு. இல்லைங்க, கொஞ்சம் ஹையில் வச்சாலும் சரி போட்டு வரும். கிராஃபிக்ஸ் குவாலிட்டி இதில் இருக்கிற ஷேடோ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ஆனால் கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ தட் ஒன்லி டுக் த கிராஃபிக்ஸ். நான் ட்ரிஃப்ட் பண்ணிட்டே போயிடுவேன். பட் ஆனால் இப்படி தாங்க லாக் அடிக்குது வேறு. முக்கியமாக சொல்கிறேங்க, டெலிவரி ஐயோ தப்பா வரேன். இனிமேல் நான் கரெக்டாக டெலிவரி பண்ணுறப்ப பண்ணவே பிறகு சரியான கடுப்பான் அவனுக்கு. பாருங்க 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 ஏங்க, என்ன அது ஏஐ? நான் படிக்க பசாண்டி போகிறேன், என் மேலே முட்டிட்டு போகிற மாதிரி காட்டுறான் பார்த்தீங்களா? அதாங்க. ஓகே மக்களே, நீங்கள் கொடுக்குற நான் பற்றி அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் என்னன்னா ஒரு சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ண மாட்டேங்க. கூட சீக்கிரம் 300 அடிக்கிறாங்க, கண்ட்ரோல் வரல. சரி, ஓகே. கூட சீக்கிரம் ஒரு 300 அடிக்கணுங்க. ஸோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்கள் சப்போர்ட் தான். இன்னும் இப்போ அடுத்து 300 அடிச்சுட்டு 1K அடிக்கிறதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் தேவைப்படும். ஏன் ட்ரிஃப்டே பண்ணல ஏன்னு சொல்லுங்கள். நான் ஸ்ட்ரீட் ட்ரையர் போட்டிருக்கேன், அதான் வந்து இப்போ ட்ரிஃப்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் ரேசிங் ட்ரையர் லைக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஆனால் பரவாயில்ல, நான் வந்து போட்டு 1 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா 200 வியூஸை தர வச்சிங்க. அதுவே எனக்கு போதுங்க. பட் நான் அது பத்தாது, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைங்க வரேன். எனக்கு என்னன்னா நான் இந்த காலேஜ் 2 கிலோப்பும் முடிச்சிட்டேன். தப்பாக நடக்கணும். இதுக்கு போனால் காசில் போனால் தான் எனக்கு பாருங்களேன். இது வந்து மாஸ்டர் வரணும், அதனால தான் அந்த மாஸ்டராகவே ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். ஏன் இந்த இல்லை போகிறீங்களா? இந்த டயர்லாம் வண்டி வச்சு ஓட்ட போகிறேன். கம்மியாக இருப்பா. எது ஸ்கிட் ஆகுது. அதனால கண்ட்ரோல் பண்ணி போனால் பார்த்தீங்களா? அதனால தான் அந்த வண்டி எனக்கு அவ்வளோ பிடிக்கும்.
ஆனா நான் அது இத்தனைக்கும் நான் போன ஐடியில் இந்த கார் வேறு கிளாஸ் 2ல தாங்க வச்சிருந்தேன். இப்போ 210 இங்கே 210ல போகிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ட்ரிஃப்ட் பண்ணணும். நீ பார்த்தீங்களா இங்கே டிராஃப்ட் நல்லா பண்ணணும், ட்ரிஃப்ட் சூப்பராக வரணும்னா வண்டியை ஸ்பீட் ஆக்காதீங்க, ஸ்லோவிலே இருக்கட்டும். பட் ஆனால் ட்ரிஃப்ட் டியூன் மட்டும் பண்ணிக்கோங்க. அது யூடியூப் வீடியோஸில் போடாங்க, நான் அதை பார்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு தரேன். அது என்ன கூடி சீக்கிரத்தில் வந்துடும். என்ன அப்புறம் லைவ் ஸ்ட்ரீமே வர மாட்டேது இப்போலாம் கேட்பீங்க. யார் கேட்க போகிறா? சரி ஓகே, அதனால அதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஏன் லைவ் ஸ்ட்ரீம் வர மாட்டேதுன்னா டைம் கிடைக்கல. இந்த வீடியோ போகிறதுக்கு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கேன். நமக்குள்ள ஆக்சுவலி நிறைய வீடியோ டிராஃப்டில் வச்சிருக்கேன். பட் ஆனால் அதனால அப்லோட் பண்ண முடியல. ஒன்று ஏதாச்சும் ஒரு கோளாறு ஆகும் முதல்ல, அதனால தான் ஒரு வீடியோ கூட நான் அப்லோடே பண்ண முடியல. இன்னும் ஒரு பார்ட்வே இருக்கு. இந்த பார்ட்வேல வந்து இந்த காரை கொண்டு போயிட்டேனா, ஏற்கனவே ஒரு பார்ட்வேல கொண்டு போயிட்டேன் ஒரு காரை, இந்த காரை. அதனால இந்த பார்ட்வேக்கு இந்த கார் கணக்கு கிடையாது. என்னடா புரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுன்னு கேட்பீங்க. இது இந்த மவுண்டன் டிரைவிங் காரத்துக்கு மொத்தம் 4 பாத்வேஸ் இருக்கு. 4 பாத்வேஸில் நான் வந்து ஒன்றுத்துல அந்த காரை கொண்டு போயிட்டேன். இன்னும் 2 இருக்கு. 2த்துல வச்சு ஒரு புது கார் வாங்கி அந்த காரை நான் புதுசாக அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். நான் வந்து ஒரு வண்டி வாங்குறதுக்காக காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ ரிஸ்கி 75 எங்க போச்சுரா. ஆச்சு அந்த லூசு வந்து முட்டுவான்ட்டு. இல்லை அந்த லூசு முட்ட மாட்டான், நான் முட்டிட்டேன். இப்போதாங்க ரொம்ப நேரம் கழிச்சு இப்போதான் வந்து வெறும் 4 கிலோமீட்டர் தாங்க கலந்துருக்கோம். 4 கிலோமீட்டர் ரொம்ப ஒன்று. ஏன்னா எல்லாம் எனக்குன்னே வரீங்க. மக்களே ரொம்ப வருங்க. சரி, ஸ்ட்ரீட் ப்ளஸ் 4 வச்சிருக்கேன். ஸ்ட்ரீட் ப்ளஸ் போட்டு போகிறேன். பார்த்து இல்லைங்க. நான் இப்போ ட்ரிஃப்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். நல்லா பண்ணுறேன்னு சொல்லிக்கங்க. கண்டிப்பாக நான் முட்டிடுவேன். இது இப்படி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். திஸ் இஸ் த ஃப்ரம் த பிகினிங் வெண்ணை இல்லைன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இந்த வண்டி ஓவர் ஸ்கிட் ஆகுதுங்க. நான் கரெக்டாக அது நல்லா ட்ரிஃப்ட்டு தான். பட் ஆனால் அது வந்து வேணுக்குன்னே இதாகுது ஸ்கிட்டு. ரொம்ப ஓவருங்க. இதெல்லாம் நாங்கள் சரசரன்னு குறையுது. எப்படி ட்ரிஃப்ட்டுக்காக வச்சுக்கணும் மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் கார் ஆக்சிடென்ட்ல ட்ரிஃப்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த காரெல்லாம். ம் இந்த ஏரியா சூப்பராக இருக்குங்க. உங்களால் எவ்வளோ சீக்கிரம் அன்லாக் பண்ணணுமோ சீக்கிரம் அன்லாக் பண்ணினா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் உண்டு. அது நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கிஃப்ட் இருக்கும். நீங்கள் என்ன ஃபினிஷ் பண்ணுறதா இருந்தாலும் மவுண்டைன் ட்ரைவில் தான் எல்லாமே ஆக்டிவில் இருக்குமே. நான் வந்து போன வருஷம் கிறிஸ்மஸில் பார்த்தீங்கன்னா அதை மட்டுமே நான் முடித்து ஒரு ஜாகுவார் கிளர் வந்து காசு மொத்தமாக சேர்த்து வச்சு வாங்கினேன். ஈஸியாக சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூ கார் கொடுத்தாங்க ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் ஒரு சுப்ரா கார் ஒன்று கொடுத்தாங்க. சுப்ரா கார் வச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் சேனலில் இருக்குது.
எந்த நியூ கேம் பிளே போடலான்னு சொல்லி டைட்டில் வச்சு போட்டிருப்பேன். பாத்தீங்களா பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா? அங்க போயிட்டு முக்க வேண்டியது. இன்னும் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஐயோ 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 முடிச்சிட்டாங்க, 2 டயர் முடிச்சிட்டாங்க. இங்க 4 டயர் பஞ்சர் ஆகும் போட போட்டேன்டா. அந்த இது வச்சு கட்டடா, அவங்களுக்கு டயரே தேவைப்படாதடா. அன்னைக்கு வந்து கிஃப்ட் டயர் இல்லாம கிஃப்ட் பண்ணுவது எப்படி? டயர் கிரிப் இல்லாம ட்ரிஃப்ட் பண்ணுவது எப்படி? என்னைட்டே இருந்து கட்டுங்க. சாமி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஷார்ட்ஸ் போட போகிறேன், பார்த்துருங்க. கண்டென்ட் தேடிட்டு இருக்கேன், ஓகேவா? இப்போ கண்டென்ட் கிடச்சிருச்சு, சரி ஓகே. நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ சி யூ டாடா பபாய். நாளைக்கு ஒரு புதிய சந்திப்போம் மக்களை.